வந்திருக்கிற முதல் மாவட்டம் மேலூர் மாவட்டம். இனி இந்த திருவிழாவுடைய அடர்த்தி தொடக்கத்தில் இன்னைக்கு இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் கூட ஒரு பரிந்துரை செய்கிறேன். வேலூர் என்பதற்கு மரத்தை மையமாக வைத்து வேல மரங்கள் இருந்த காரணத்தால் வேலூர் என்று இதற்கு பெயர். ஆனால் இனி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இது விரிந்து பரவி பல்கி பெருகிற பொழுது இதனை நூலூர் என்று மாற்றிவிடலாம் என்ற பரிந்துரையை மக்கள் இனி தருவார். இதுதான் ஏற்றமும் சிறப்பும் இல்லையா? ஏற்றமும் சிறப்பு. இனி கவிவானில் சிறகடிக்கும் வானம்பாடிகள் என்ற தலைப்பில் அப்ப பக்தி இயக்கம் தமிழ் வளர்த்தது. இயக்கங்கள் என்று பார்த்தால் பக்தி இயக்கம் தமிழ் வளர்த்தது. அதனை போலவே தேசிய இயக்கங்கள் தமிழ் வளர்த்தன, திராவிட இயக்கங்கள் தமிழ் வளர்த்தன, அதை போல பொது உடைமை இயக்கங்கள் தமிழ் வளர்த்தன. ஆனால் இது எந்த சார்பும் இல்லாமல், சமய சார்பு இல்லாமல், அரசியல் சார்பு இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பு இல்லாமல் கவிஞர்களாக சேர்ந்து வானம்பாடி என்கிற ஒரு கவிதை இயக்கத்தை கோவையில் தொடங்கினார். எனவேதான் வானம்பாடி என்பது வானத்தை பாடுகிற பாட்டு பாடக்கூடிய பறவையை குறிப்பதில்லை. நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், பழைய காலத்துல புலவர்கள், ஔவையாரை போன்ற புலவர்கள் எதுக்காக பாடினாங்கன்னா தானியம் வாங்க வேண்டும் சமைப்பதற்கு தானியம் பாடிகளாக இருந்தார். சில பேர் அரசுல மானியம் வாங்கி பாடி இருக்கிறார்கள். தானியம் பாடிகளாக, மானியம் பாடிகளாக, வாணியம் பாடிகளாக இருந்தவர்கள் வானம்பாடிகளாக உயர்ந்து சிறகு விரித்தது. கோவையில் கவிஞர்கள் சேர்ந்து ஒரு இதழ் ஒன்றை தொடங்கினார்கள். அது புது கவிதை இதழ். அந்த இதழுடைய தலைமை கவிஞராக இருப்பவர் சிற்பி. இன்றைக்கு ஐயா உயிர் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த கவிதைக்கு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வானம்பாடி என்று ஒரு இதழை தொடங்கினார். ஏன் வானத்தை பாடுக? வானம்பாடினா வானம்பாடி பறவை இல்லை. அந்த முதல் இதழ்ல ஏன் இதற்கு வானம்பாடி என்ற பெயர் வைத்திருக்கிறோம்? எப்பவுமே பெயர் வைக்கிறதுல சிறப்பா இருக்கணுமா இல்லையா? நான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரிக்கு 1971 வந்தேன் மதுரையிலிருந்து. இந்த ஊரை பத்தி தெரியாது, வட தமிழகத்தை பத்தி தெரியாது. தென்கோடி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில இருந்து புறப்பட்டு வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரிக்கு வருகிற பொழுது பேராசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்னை வகுப்புல விட்டு போயிட்டார். முதல் நாள் அப்படி மாணவர்கள் ஒரு 150 பேர் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். நான் அப்ப அனுபவம் குறைவு, 21 வயது தான். அப்ப நான் என்ன அறிமுகம் செய்திருக்கேன். நான் அப்துல் காதர், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன், உங்களுடைய தமிழ் பேராசிரியர் சொல்லி என்னை அறிமுகம் செய்திருக்க வேண்டும். நான் என்ன பண்றேன், ஆர்வ குறைவு, அனுபவ குறைவு காரணமாக அங்க உட்கார்ந்திருக்க மாணவர்களை பார்த்து, எனது ஆண் மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி உங்களுக்கு தெரிந்தது, மாணவர்களை பார்த்து கேட்டேன், அப்பா என் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் அன்னைக்கு தான் போயிருக்கேன் வகுப்புக்கு. இன்னும் வைக்கல சாருன்ட்டான். நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ஆண்டுனா. ஏன்னா ஆசிரியர்களுக்கு பெயர் வைப்பார்களா இல்லையா? எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், இங்க நெஞ்சு வரைக்கும் பேண்ட் போட்டு இங்க பெல்ட் போடுவார், அவர் நெஞ்சிருக்கும் வரையில பெயர் வச்சுக்க. இன்னொரு ஆசிரியர் வகுப்புக்கு உள்ள நுழைகிற பொழுது காரி துப்பிட்டு அவருக்கு துப்பு சுல்தான்னு பேர் வச்சுக்க. இன்னைக்கு ஒரிஜினல் பெயர் ஞாபகம் இல்லை. பெயர் வைக்கிற பொழுது வானம்பாடி என்கிற கவிதை இயக்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சிற்றுதடை கோவையிலே நம்முடைய கவிஞர் சிற்பி ஐயா தலைமையிலே தொடங்குகிற பொழுது ஏன்